ஹாய் காய்ஸ் வெல்கம் டு வரசிமி. எனக்கான வீட்டில் எப்படி போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பக்கமாக நான் அதாவது இந்த கேமில் என்ன பண்ண போகிறோம்னா லுக்காரி வச்சு விளையாட போகிறோம். ஃபஸ்ட்டு ரொட்டேஷன் பண்ணணும். ஏன்டா இந்த இடத்துல நின்றுதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபிட்னஸ் ஸ்கில்ஸ் போட்டிருந்தேன் கையில். அதை வச்சு இது விளையாட முடியல. ஃபஸ்ட்டே வீடியோ கட் ஆகிடுச்சு பாதியில். புல் ஃபுட் கட் ஆகிடுச்சு, கை தான் தவறி கட் ஆகிடுச்சு. ஓகே இப்போ ரொட்டேஷன் பண்ணிகிட்டு இருக்கோம். டொட்டேலே அந்த பொண்ணு முடிச்சாச்சு. அப்புறம் இந்த ஊசி குத்து கண்ணன் அவனை முடிச்சாச்சு. ஓகே, நான் வந்து இதில் என்ன காம்போ எடுக்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீம் ஸ்பீடும் போன் டென்ஷனும். அதாவது காம்போ வந்து கடைசியில் போடுவோம் கைஸ். அந்த காம்போ எப்படின்னு பாருங்கள். சக்கையாக வந்து பவர், செம்ம பவர் கைஸ் அந்த காம்போ. ஃபஸ்ட் நீங்கள் 5வது ரவுண்ட் ஏற்றிட்டா இதுவே வந்து போகும். ஏன்னா 5வது ரவுண்ட் ஏற்றினா வந்து நம்ம ஜங்கலில் எதாவது போக்கிமான போயிடுச்சு. அதனால தான் நான் வெளில போக ஆரம்பிச்சிட்டேன். நான் இந்த வெளில இருக்க போக்கிமான செல்ஃப் பாதி தான் கைஸ் ஏறுமே. அப்புறம் இந்த பக்கம் என்ன போக்கிமான் தெரியல. இந்த போக்கிமான் அடிக்க முடிப்பேன்னு நினைக்கிறேன், பிடிக்க முடியல. அப்புறம் ஓடிச்சது. அவர் மிஸ்டர் மைண்ட் தம்பியாக இருக்கும். அவர் வந்துட்டார், அவர் முடிச்சாச்சு. அவர் முடிக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். அவர் முடிக்க முடியல. வயசாம முடிச்சு ரொம்ப இருக்கான் முடிச்சிருக்கேன் தெரியல. அப்புறம் இந்த கெங்கார் வந்துட்டான். கெங்காரை ஃபஸ்ட்டில் ஒரு கெங்கார் அவன் வந்துட்டான். அப்புறம் எக்ஸ்ட்ரீம் ஸ்பீட் எடுத்தாச்சு. இப்போ ஒரு காம்போ எக்ஸ்ட்ரீம் ஸ்பீடில் ஒரு காம்போ பண்ணுறேன். ஒரு உடும்பாடு வாட்டி தொப்பு எப்போவுமே 2 வாட்டி யூஸ் பண்ணணும் கைஸ். அதாவது எதுவுமே மேலே 10 மட்டும் தான் 2 வாட்டி யூஸ் பண்ணணும். 2 வாட்டி யூஸ் ஆகும், மற்றபடி 2 வாட்டிலாம் யூஸ் ஆகாது. ஓகே கைஸ், நம்ம வந்து நாளைக்கு காலையில் இல்லை மதியானம் எப்போ வேணால் வீடியோ வரும். ஆனால் சாயங்காலம் போகும்போது 5 மணிக்கு வரும். நான் 4-5 மணிக்கு வந்துடும் கைஸ். அப்படி இல்லைன்னா வேறு எங்கேயாச்சும் வெளில போய் நடத்தும். ஓகே பாருங்க கைஸ், மிஸ்டர் மைம் அடிச்சிட்ருக்கோம். அதாவது அந்த கூட்டாளி எல்லாருமே இருக்காங்க. பிறந்து திருவாங்கன்னு நினச்சிட்டு இருந்தா. அதனால தான் நான் எக்ஸஸ் ஸ்பீட் எடுத்து வந்தேன். அது சக்ஸஸ்ஃபுல்லி எக்ஸ்பீடை வச்சு தப்பிச்சாச்சு. ஓகே, ரொம்ப நல்ல விஷயம். அப்புறம் இந்த விகிலி பஃப், இது பேர் விகிலி பஃப் தான் கைஸ். விகிலி பஃப் தான் நினைக்கிறேன். அதை வச்சு பிடிச்சாச்சு. ஹே கைஸ், பாருங்க கைஸ், கூட்டமாக 3 பேர் வந்துட்டாங்க. நான் எப்படி தப்பிக்கிறேன்னு பார்த்து பாருங்களேன். இதில் கெங்கார் தனியாக மாட்டிக்கிட்டான்னு நினச்சா அது நம்ம கார்ட் சாம் பண்ணி செகண்ட் லெவல் வந்துனால ஓடி போயிட்டான். ஓகே கைஸ், இப்போது என்னாச்சுன்னு தெரியல கைஸ். எக்ஸ்ட்ரீம் ஸ்பீடு 3 வாட்டி வந்த மாதிரி நான் பார்த்தேன். அப்படி தான் நான் கேம்லேயும் பார்த்தேன், இது ரெக்கார்டிங்லாம் அப்படி தான் பார்த்தேன். நீங்கள் என்னான்னு பாருங்கள் கைஸ். அது ஏதாச்சும் பக்கா இது என்னன்னு பாருங்கள். இல்லை முக்காடி வச்சா அப்படி தான் ஆகுமா இல்லை என்னன்னு சொல்லுங்கள் கைஸ். ஓகே கைஸ், இப்போ கூட பார்த்துக்கிச்சுன்னா போன் ட்ரெஷ் எடுத்தாச்சு. அந்த போய்ட்டு முடிச்சாச்சு. பாருங்க கைஸ், இப்போ வரும் பாருங்க மிஸ்டர் மைண்ட் அவருடைய அவனுக்கு அடி போடலாம்னு எடுக்கிறோம் கைஸ். மிஸ்டர் மைண்ட் தலைவனை சொல்லணும்னு நினைக்கிறீங்களா? இல்லை கைஸ், அவன் பவரை வச்சு தடுத்துட்டு போயிடுறான் கைஸ். இந்த வயசு முடிச்சு விடுவோம். ஐபிஎல் முடிச்சு விடுறது. அதனால் நம்ம முடிச்சு நினைக்கிறோம். முடிச்சுட மாட்டோம் பண்ணுறத முடிச்சு விட்டாச்சு கைஸ். நெக்ஸ்ட் இந்த 5 போக்கிமான், அதாவது ஏர்ஃபோர்ஸ் அந்த கோல் தோணுறது இது கிடைக்கல கைஸ். பாயிண்ட்ஸ், அந்த பாயிண்ட்ஸ் இது இவன் பேர் 5 முருகன், இவன் பேர் 5 ராபி. ஓகே, இவன் வந்து விகிலி பஃப் வந்துட்டான் தலைவன். நான் தான் விகிலி பஃப் நினைக்கிறேன் கைஸ். ஓகே, காம்போ பார்த்தீங்கன்னா இதான காம்போ சொல்லிட்டேன்ல. பின்னாடி போட்டுருந்தா கரெக்டாக இருக்கும். நான் முன்னாடி போட்டேன் படுத்ததில் மிஸ்டர் மைம்னால அந்த படுத்ததில் முன்னாடி போட்டேன். இது போடலாம் கைஸ். போட்டு அதாவது யாராச்சும் நடுவில் இன்டர்ஃபியர் ஆகிட்டாங்கன்னா பண்ண முடியாது. அதாவது அடிச்சுட்டு திரும்பி வின்னர் அடி அவனே தான் அடிக்கும். யார் அடிச்சுன்னா வராதுன்னு நினைக்கிறேன். இப்படி தொப்புக்கு. ஆனால் இப்போயே வர்றது தட்டி பண்ணல. அவன் அடிச்சுட்டான், அதனால தான் நினைக்கிறேன். அவனை அடிச்சிட்டாங்க கைஸ், அதனால தான் வரல. புதுசாக ஒரு கிளிப்பு கூட ஆக்டிவாக சொல்கிறேன். அதாவது இந்த சஸ்டைனபிள் அதாவது இந்த இது நல்ல ஃப்ராட் கிரெடிஞ்சா ஒரு ஃபஸ்ட்டே வரல. அவன் வந்து அவன் ஒரு ஃபஸ்ட்டு ஒரு இது பொம்மை மாரி இருக்கும் கைஸ். அது கூட ப்ராக்டிஸ் சரி நல்லா இருக்கும்ல. அந்த பொம்மையை வச்சு போகலான் இருக்கேன். அது இப்போ வருமா இல்லை தெரில, எனக்கு வராதுன்னு தான் நினைக்கிறேன். நான் என்னை பொறுத்து தான் கைஸ் இருக்குது, தெரில கைஸ் அது. அப்புறம் நான் நாளைக்கு ஒரு வீடியோ போடுறேன் கைஸ். அப்போ வந்து அதை போட்டுருக்கேன். ஓகே இப்போ ஒரு நிமிஷம் வைக்கிறேன் கைஸ். ஓகே கைஸ், ரெஜிட்ராக வந்தாச்சு. ரெஜிட்ராக பிறந்துட்டோம் கைஸ். அவ்வளோதான் கைஸ். ஓசிகில்னு சொல்ல முடியாது, ஓசிகில் தான் அப்படி சொல்ல மாட்டேன். ஏன்னா அந்த எழுத்துக்கு அப்படி இருந்துச்சு, அதனால தான் கைஸ் நான் ஓசிகில்னு சொல்கிறேன். ஓகே
ஓகே காய்ஸ், ரெஜிடாஃபா முடிச்சு தெரியாச்சு. இப்போ நம்ம வந்து ரெஜினுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ தான் வந்து கைஸ் மரணமான அடி விடும் கைஸ் ஆப்போசிட் டீம் வந்து எனக்கு பாருங்களேன் கைஸ். சொரியும் வந்து அடி கைஸ். ஆனால் தோற்றுறோன்னே நினச்சிடும் பாருங்க. இப்போது எங்கே அடி வருவோன்னே தெரியாது பாருங்க கைஸ். 3, 2, 1 இந்த வருவானு 30 கைஸ். இப்போ வந்துட்டா இங்கே வரும் கைஸ். ஐயோ சரி 2 பேர் தானே இது போட்டு முடிச்சுக்கலான்னு பார்த்தா ஐயோ எத்தனை பேர் தான் அப்படியே தப்பிச்சிருக்கணும் கைஸ். நான் என் டீம்மேட் ஒருத்தன் ஒன்றா அவங்க அடுத்து தப்பு பண்ணிட்டேன் கைஸ். இந்த பிளாஸ்ட் ரைஸ் இருக்குது கைஸ். ஒரு இடத்துல நிற்க வச்சுட்டு கைஸ் எல்லாத்தையும் ஒரு செகண்ட் ஒரு இடத்துல நிற்க வச்சுட்டு அதனால தான் கைஸ் நான் வந்து பாதி மேட்ச்சில் வேறு போக்கிமான் வச்சு ஏதாவது சரவணா அப்சால்ட்டெல்லாம் அடிவாங்கன்னு சொன்னேன்ல அதே மாதிரி தான் கைஸ் இந்த போக்கிமானும் என்னாச்சுன்னா கொஞ்சம் பிரச்சனை ஆகிடுச்சு கைஸ். அதனால தான் கைஸ் ஒரு வாய்ஸ் பண்ணுவாங்க மிச்சம் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன் கைஸ். காய் மாஸ்டர் சுத்தமாக தெரில. ஓகே ஒரு மிக்சர் மண் தலைவாங்க 9 லெவலில் அடிக்காமல் பிரச்சனை அதை போன் பிரச்சனை சொன்னால கைஸ் வேறு யாராச்சும் அடிச்சுட்டீங்க வர மட்டும் தான் வரல பார்த்தீங்களா. நான் அது உள்ளார ஓடிடுவேன் பயந்துட்டு கொஞ்சம். ஓகே அப்புறம் நம்ம டேலான் தலைவன் வந்து இங்கே 2 பேரும் எப்படி ஒர்க் வச்சுட்டான். அப்புறம் மஸ்டர் மேன் கொஸ்டர் மேன் என்னத்து வந்தான்னு தெரில. ஆனால் பிளாஸ்ட் ரைஸ் வந்து தடுத்து பார்த்துட்டாங்க அங்கே போகிறது வந்து சரி நானும் விட்டேன் கைஸ். இப்போ பிளாஸ்ட் ரைஸ் நம்ம மார்னிங் கைஸ் இவ்வளோ வந்து போட்டு வரலாம் கைஸ். பிளாஸ்ட் ரைஸ் நான் கடிச்சு நான் எடுக்கல கைஸ். அப்புறமேல் வந்து அதாவது இப்போது எல்லோரும் போக்கிமான் ஜேர்னின்னு போக்கிமான் லைசன்ஸ் ஜேர்னின்னு நினைக்கிறேன் அதில் எடுத்து காட்டுறேன் கைஸ். அதில் எடுத்துகிட்டு நம்ம எந்த புது போக்கிமான் கிடைச்சாலும் கைஸ் வீடியோ போட்டுருவோம் கைஸ். எப்போவுமே ரொம்ப புது போக்கிமான் தான் சரி வீடியோ போட்டுருவோம் கைஸ். அதாவது எல்லாருமே தெரியிற போக்கிமானாக இருந்தாலும் சரி தெரியாத போக்கிமானாக இருந்தாலும் சரி. ஆனால் சில பேருக்கு நிறையா போக்கிமான் பார்த்து தெரிஞ்சுது இந்த போக்கிமான்லாம் நான் போடல. அதாவது தெரியாத போக்கிமான் அதாவது ருக்காலியோ அதாவது தெரியும் ஆனால் வந்து நிறையா பேருக்கு தெரியாதுல்ல. அதாவது இப்போது ஃபஸ்ட்டு போக்கிமான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்களோ போக்கிமான் ஸ்டார்ட் பண்ணுறாங்களே அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ். அதனால தான் கைஸ் அதனால தான் இதை போட்டிருக்கேன். ஓகே ஓகே நீங்களும் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி அது இப்போ ஆப்போசிட்டில் வரவங்களை பொறுத்து தான் கைஸ். ஆப்போசிட்டில் அட்டாக்கர் வந்தாங்கன்னா நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுக்கோங்க. இல்லை டிஃபெண்டர் வந்தாங்கன்னா எக்ஸ்ட்ரா டாக்கர் எடுத்துக்கோங்க. ஏன்னா வந்து டிஃபெண்டருக்கு அடி நிறையா கொடுத்தோன்னா நீங்கள் காலியாக வாங்க. அதனால் எக்ஸ்ட்ரா டாக்கை வச்சு நீங்கள் அடிச்சு கொடுத்தீங்கன்னா ஈஸியாக கிடச்சிடலாம். இந்த கைஸ் இந்த ஹெல்த் ஐட்டமில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது கைஸ். அதுமாரி கோல் ஹேக்கர்னு ஒரு ஹெல்த் ஐட்டம் இருக்குது வெப்சைட். அந்த ஐட்டம் வந்து எப்படி இருக்கிறது கொஞ்சம் கமெண்டில் போட்டு விடுங்க கைஸ். சத்தியமாக தெரில கைஸ். அது வந்து அந்த சீசன்ஸ் பாயிண்ட்லையும் இல்லை எப்படி இருக்கும் சத்தியமாக எனக்கு ஒன்றுமே தெரில கைஸ். அதனால் கைஸ் இப்போ வந்து ஓசி போடுவோம் பாருங்க கொயாரு கியர் அது என்ன புக் பண்ண தெரில. அந்த புக் பண்ணி ஓசி போட்டு தான் பாருங்கள் 3, 2, 1 போட்டாச்சு. ஓசி எஸ் சோரியா வந்து ஓசி போட்டாச்சு. நெக்ஸ்ட் நம்ம டீமுக்கு ஃபுல்லாக சிம்பிள் ஓகே ஓகே இப்போ வந்து இந்த டெட்டாலிட்டோம் இந்த புக்மான வந்து இது ஆகிடுச்சு. ஓகே ஓகே இப்போ வந்து எங்கே இருக்குது இப்போ நம்ம இதுக்கு போகிறோம். இப்போ வந்து அந்த காம்போ சொன்னால கைஸ் இந்த காம்போ எப்படி போடுவோம் இந்த என்ன இருக்கான கைஸ் அவன் வந்து இது போட்டு விட்டுருவான் அந்த ஸ்லெட்ஜ் பம்பு நினைக்கிறான். அவன் ஸ்லெட்ஜ் பம்ப் போட்டு விட்டனால கொஞ்ச நாள் கழிச்சு இப்போ பாருங்கள் இப்போ ஸ்லெட்ஜ் பம்ப் போடுவான் கொஞ்ச நாள் கழிச்சு. ஸோ இப்போ நான் போட்டு காட்டுவோம் பாருங்க இந்த இதை அடிச்சுட்டு போட்டு காட்டுவோம் செம்மையாக இருக்கும் காம்போ. இப்போ எனக்கு வெயிட்டணும் எக்ஸ்ட்ரீம் ஸ்பீடு போன் ரஷ்ஷு அடி எக்ஸ்ட்ரீம் ஸ்பீடு அடி 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 குத்து அடி குத்து ஓகே முடிச்சாச்சு. இப்போ தான் வந்து எனக்கு இது ஒன்று போடும் ஓகே போட்டுருவாங்க சார் அந்த எங்காரு என்னோட இதுக்கு போய் யூனைட் யூஸ் பண்ணுறேன் சொன்னீங்கன்னா அவனை பார்த்தாலே எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆகும். கெங்கார் வந்து அந்த அதாவது இதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நான் வந்து 4 years பேக் அப்போ நான் கேம் விளையாண்டுருக்கும் போதே என்னை பிடிச்சி கத்துவாங்க. என்ன பண்ணுவாங்க கைஸ் அந்த ஃபயர் எஃபெக்ட் போட்டு செக்ஸ்னு வேணும் கைஸ்
அதை போடுவாங்க கைஸ். அது 4 வருஷத்துக்கு முன்னாடியே அந்த இப்போ தான் தெரியல. இப்போ ரீசெண்டாக தான் கைஸ் 4 வருஷத்துக்கு முன்னாடி போட்டேன். அது மறந்து போச்சு. ரீசெண்டாக ஒரு வாட்டி போட்டாங்க கைஸ். அதாவது வேறு மேட்ச் விளாண்டுருக்கும் போது ஒரு இது குயிக்குன்னு நினைக்கிறேன் கைஸ். அந்த குயிக் மேட்ச் ஒன்று விளாண்டுருக்கும்போது போட்டான். ஓகே கைஸ், இப்போ நான் வந்து போக்கிமான் அதாவது லுக்காரியோவுக்கு யூஸ் பண்ணேன் பேட்டில் ஐட்டமும் போக்கிமான் எம்பும் செட்டும் இப்போ நான் காட்டுவேன் கைஸ். ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுவேன். நான் எக்ஸ்பெக்டில் தான் இருக்கேன். ஆனால் அதுக்குள்ளே எக்ஸ்பெக்ட் வந்து நீங்கள் கைஸ் இந்த தண்ணி விளாடுங்க. தண்ணி எரியிற அளவுக்கு விளாடுங்க கைஸ். அதுக்காக இவ்வளோ பவர்ஃபுல்லாக விளாண்டுருக்கேன். ரொம்ப நல்லாவே இதோட எக்ஸ்பெக்ட் கிளாஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது தாங்க இப்போ வந்து ஆப்ஷன் தான் என்னோட ஃபேவரட் போக்கிமான் சேனல். இதான் வந்து என்னோடய ஹெல்த் ஐட்டம். அப்புறம் வந்து என்னோட பூஸ்ட் எம்எம் செட் வந்து எங்கே இருக்குன்னா ஒரு கைஸ் பார்க்குறேன். பூஸ்ட் எம்எம் செட் செட் காசில் கைஸ் பாய்ஸ்ரம் அப்படி சொல்ல மாட்டேன். கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுவேன். கைஸ் இதான் வந்து லுக்காரியோட பூஸ்ட் எம்எம் செட். பாய் 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 பாய்.